எதிர்நீச்சல் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னே தெரியலங்க. ஒரு பிரச்சனை முடியறதுக்குள்ள இன்னொரு பிரச்சனை தலை தூக்கிடுது. எப்படியோ ஜனனி தன்னோட உயிரையும் பார்கவி, ஜீவானந்தம் மத்தவங்க எல்லாரையும் காப்பாத்திட்டாங்க. ஆனா இப்ப ஜனனி அவங்களே ரொம்ப பரிதாபமான நிலையில படுத்திருக்காங்க. ஈஸ்வரிக்கு என்ன ஆச்சோன்னு இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆதிகுணசேகரனோட கைகோர்க்க அவங்க எவ்வளவோ முயற்சி செஞ்சாங்க. ஆனா யாராவது புகார் கொடுத்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேட்டா போலீஸும் ஆதிகுணசேகரனும் கூட ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். அப்படி நடந்தா ஒரு வழியா சீரியல்ல கொஞ்சம் நிம்மதி பிறக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். ஆனா முக்கியமான கேள்வி என்னன்னா, ஈஸ்வரிக்கு என்னாச்சு? அவங்க திரும்பி வருவாங்களா மாட்டாங்களான்னு இன்னும் தெளிவா தெரியல. இதற்கிடைது ஜனனி படுத்த படுக்கையா இருக்காங்க. அவங்களுக்காக சண்டை போடவும் அவங்களுக்கு தைரியம் சொல்லவும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லவும் யாருமே இல்லாத ஒரு பரிதாபமான நிலையில இருக்காங்க. ஜீவானந்தம் கூட ரொம்ப பலவீனமா பலத்த காயத்தோட மோசமான நிலையில படுத்திருக்காரு. அவர் இப்போ எப்படி திருப்பி சண்டை போடுவாருன்னு எதிர்பார்க்க முடியும்? அதனால நம்மளோட ஒரே நம்பிக்கை என்னன்னா, தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணம் எந்த தடங்களும் இல்லாம நடக்கணும்னுங்கிறது தான். தர்ஷனா அன்பு வாரிசுக்கு கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண வைக்க கூடாது. ஆதிகுணசேகரனும் கதிரும் போடும் கெட்ட திட்டங்கள் எல்லாம் தோற்கணும். ஜனனி டீமோட ஆசை நிறைவேறி தர்ஷன் கண்டிப்பா பார்கவிய கல்யாணம் பண்ணிக்கணும்.